விவசாய ஆர்வலர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே செழிப்பா வளரணும். ஆனா ஏதோ ஒரு சில செடிகள்ல இலைகள் வாடி இருக்கிறதையும் இலைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படுவதையும் நம்ம பார்த்திருப்போம். இதுதான் நம்ம மகசூலோட முதல் எதிரி. இதுக்கு காரணம் செடிகளுக்கு போக வேண்டிய ஊட்டச்சத்து குறைபாடு தான். கால்சியம் சத்து குறைபாடு இருந்தா இளம் இலைகள் மற்றும் திசுக்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு வளர்ச்சி தடைபடும். இதனால இலைகள் சுருண்டு இருக்கும். இரும்பு சத்து குறைபாடு இருந்தா இளம் இலைகள்ல நரம்புகளுக்கு இடையே மஞ்சள் நிறமா இருக்கும். புதிய போரான் பற்றாக்குறையால இலைகள் மற்றும் தளிர்கள்ல நிறமாற்றம், தடித்தல், முனைகள் வறண்டு போய் கிடக்கும். மாங்கனீஸ் பற்றாக்குறை இருந்ததுன்னா தாவரங்கள்ல இலைகள் மஞ்சள் நிறமாகவும் இலை நரம்புகளுக்கு இடையே பச்சை நிறம் இல்லாத பகுதிகளாக இருக்கும். புதிய இலைகள்ல சல்பர் பற்றாக்குறை இருந்தால் இலைகள் உதிர்ந்து காணப்படும். தாமிர சத்து குறைபாடு இருந்தால் இலை நரம்புகளுக்கு இடையில மஞ்சள் நிறம் காணப்படும். இலைகள் சுருண்டு போயிருக்கும். தண்டுகள் மற்றும் இலைகள் தடிமனா இருக்கும். இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா மெக்னீசியம் குறைபாடு. தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கை மற்றும் நொது செயல்பாடுகளை குறைச்சி வளர்ச்சியை பாதிக்கும். பாஸ்பரஸோட பற்றாக்குறை இருந்ததுன்னா தாவரங்கள் கரும்பச்சை நிறமா மாறும். வளர்ச்சி சின்னதா இருக்கும். இலைகள் நுனிக்கல்ல பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமா இருக்கும். இறந்தும் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். இலைகள் சுருண்டு மங்கி வெண்கல தோற்றத்தோட காணப்பட்டுச்சு அப்படின்னா ஜிங்க் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். இது சில சமயங்கள்ல தீக்காயங்கள் அல்லது எரிந்த தோற்றத்தோட காயப்படும். அது மட்டும் இல்லைங்க, தாவரத்துல முதிர்ந்த இலைகள், சின்ன இலைகள், துருப்பிடித்த இலைகள் இது மாதிரி இருந்தா வாழ்க்கையின சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இலைகள்ல தீக்காயங்கள் ஏற்பட்டது போல இருந்ததுன்னா பொட்டாசியம் சத்து குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இலைகள் மஞ்சள் நிறமாகவும் வளர்ச்சி சின்னதாகவும் முன்கூட்டியே இலை உதிர்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சையாக இருந்தால் நைட்ரஜன் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நார்மலா இலைகள் தாவரத்துல ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே இலைகளுக்கு ஏற்படும். சரி, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னா நம்ம சத்தியம் மிஸ்பாஸினுடைய சிறந்த உரங்களை பயன்படுத்துறது மூலமாக நம்ம சரி பண்ணலாம். பயிரினுடைய வளர்ச்சி அதிகரித்து மகசூலையும் அள்ளலாம். நம்ம சத்தியம் மிஸ்பாஸினுடைய எல்லா உரங்களும் எல்லா உரக்கடைகள்லையும் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 9509 950001.